This video is sponsored by Buy which is a mobile app which is for grocery. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஜாவா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேசிக் ஜாவா ப்ரோக்ராம் எப்படி எழுதலான்னு பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு பிக்னர், அதாவது ஜாவா பற்றி எதுக்கு ஐடியா இல்லாதவங்க கூட இதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி தான் நான் ஒரு பேசிக் ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஓகேவா, இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஜாவா கம்பைலர். உங்ககிட்ட ரன் பண்ணுறதுக்குள்ளே எந்த ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை எந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் ஜாவா கம்பைலர் டைப் பண்ணுங்கள். ஸோ எந்த கம்பைலர்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பைலர் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைன், அதாவது 1ன்னு போட்டு அது பக்கத்தில் 2 ஸ்லாஷ் போட்டுருக்கு இல்லையா? ஸோ இது வந்துட்டு கமெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் தேவையில்லாததை நம்ம அந்த ப்ரோக்ராம்லேருந்து நீக்காமல் திருப்பி நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலான்றது கூட நம்ம இப்படி கமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளோட கோடு வந்து மற்றவங்களுக்கு ரீடபிளாக இருக்கணும், ஸோ என்ன பண்ணியிருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பேசிக் ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாஸ் வேணும். ஸோ கிளாஸுக்கும் ஒரு நேம் வேணும். ஸோ அந்த கிளாஸ் வந்து எப்போவுமே பப்ளிக்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிக், ஸோ கிளாஸ், அப்புறம் கிளாஸ் நேம். ஸோ நம்ம இப்போது ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு வேர்டு தான் ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் கிளாஸ் நேமையும் ஹலோ வேர்ல்டுன்னே கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுன்னு நம்ம எழுதுகிறோம் இல்லையா? ஸோ எப்போவுமே ஒரு கிளாஸ் நேம் வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு கார்லி பிரேஸ், அதாவது ஓப்பன் கார்லி பிரேஸ், க்ளோசிங் கார்லி பிரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இதை கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஓப்பன் அண்ட் கார்லி பிரேஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் எழுதணும். அதாவது ஒரு கிளாஸ் நேம், அந்த கிளாஸையும் பப்ளிக்காக வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் எப்போவுமே கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் மெயின்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கிளாஸ்க்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் void மெயின், இதுவும் சேம். அந்த இது முடித்ததுக்கப்புறம், அதாவது ஸ்ட்ரிங் ஆக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு, ஸோ இதுலேயும் நெக்ஸ்ட் அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கார்லி பிரேஸ் கட்டாயம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கார்லி பிரேஸ் போட்டாச்சு. ஸோ இதுக்கு உள்ளாடி தான் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்ணக்கூடிய சின்டெக்ஸ் என்னென்னா system dot out dot println of. ஸோ நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா ஏதோ ஒன்று டைப் பண்ண போகிறோம், அது நம்பரும் இல்லை வேறு எது கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அது வந்துட்டு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து செமிகோலன் வைக்கணும். ஸோ ஒரு எந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணாலும் அதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் டபுள் கோட்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு செமிகோலன் முடிச்சுக்கோங்க. இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் தான்.
யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதவங்க கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு லைன் அதாவது நம்ம 2ல் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு கிளாஸு, அதுக்கு கிளாஸோட நேமு, அது பப்ளிக்காக வச்சுருக்கோம். அதே மாதிரி லைன் நம்பர் 3ல் என்ன பண்ணியிருக்கோம், எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரோக்ராம் மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது எக்ஸிக்யூஷன் மெயின் ஃபங்க்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்க்ஸுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன். அதுக்கு உள்ளே தான் இந்த system.out.println ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு ப்ளே பட்டன் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு எரர் காமிக்குது, என்னன்னு பார்ப்போம். ஸோ இது என்ன எரர்னு நம்ம பார்த்தாச்சு. என்ன அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் கம்பைலர்னால அவங்களே அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த நேமும் சேஞ்ச் பண்ண முடியல, டிஃபால்ட் நேம். ஸோ டிஃபால்ட்டு இந்த ப்ரோக்ராமர்ஸோட கிளாஸ் நேம் வந்துட்டு மெயின். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த எரர் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் ஹலோ வேர்ல்டுன்ற கிளாஸ் நேமை மெயினாக மாற்றிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஆன்லைன் கம்பைலருக்காக நான் மாற்றிருக்கேன். இது கட்டாயம் இந்த மாதிரி பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. இது நீங்கள் நார்மலாக நீங்கள் டைப் பண்ணுற எந்த ஒரு இது இருந்தாலும் கிளாஸ், அதோட கிளாஸ் நேம் எதுனாலும் கொடுத்துக்கலாம். மெயின் தான் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ உங்களோட அவுட்புட் தெரியுதா? ஹலோ வேர்ல்டு அப்படின்றது டைப் ஆயிருக்கு. ஸோ இது யாருனாலும் பேசிக்காக ஜாவா தெரியாதவங்க, இல்லை ப்ரோக்ராம் லாங்குவேஜே தெரியாதவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.